அனைவருக்கும் வணக்கம். நீ பிடித்ததை செய்வதற்கு யாரிடமும் சென்று அறிவுரை கேட்காதே. சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், படித்து நான் பெரிய ஆளாக, அதாவது நீதிபதி ஆகணும் அப்படின்னு, இதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறது, எப்படியாவது நீதிபதி ஆக வேண்டும்னு நினச்சிட்டேன். அதுக்கு போய்ட்டு யார்கிட்ட போயிட்டு, ஐயா நான் நீதிபதி ஆக போகிறேன், எனக்கு பிடிச்சது இருக்குது, நீங்கள் அறிவுரை யாரிடம் கேட்காதே, கண்டிப்பாக நீ நீதிபதி ஆவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஜேஜே ஆக்டில் டிஃபைனிங் செக்ஷன் 2 பார்த்து கொண்டு வரோம். 2 to 61 வரைக்கும் இருக்குல்ல, அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதில் முக்கியமானதாக இன்று எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த சப்செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 14, ஓகேவா? இதில் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்டு ப்ரொடெக்ஷன், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தை. எந்தெந்த குழந்தைக்கெல்லாம் இவ்வாறு ஜேஜே ஆக்டின் படி இந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தை என்று பொருள்படும் என்று சொன்னால், இது வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளாஸ் 1 to 12 வரைக்கிறது ஃபஸ்ட் பார்ட் போட்டு, இது செகண்ட் பார்ட்டில் போட போகிறோம். அதாவது 4லேருந்து கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை இருக்கு பாருங்கள், இந்த குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்குது சொல்லுவாங்கள்ல, ஸ்பெஷல் சைல்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லலாம், அது குழந்தை அது என்ன செய்யணும்னு தெரியாது, எப்பவுமே பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சட் ஆகுது. இது பாருங்கள், குழந்தை பாவம் காலே வரல, நடக்க முடியல, வீல் சேரில் இருக்குது, இல்லை கையில் இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு உடல் ரீதியாக அது பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற போது, அல்லது இந்த குழந்தையானது பாருங்கள் ஒரு கடும் நோயால் அது பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. சரி, இல்லைன்னா இந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கின்றது, ஆனால் என்ன பண்ணுது, தீர்க்க முடியாத நோயாக, இன்கூரபிள் டிசீஸாக இருக்குது, தீர்க்க முடியாத நோயாக இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற குழந்தைக்கு இருக்குல்ல, இந்த குழந்தைக்கு யாருமே உதவுவதற்கு ஒரு நபரும் இல்லை, நோ பர்சன் டு சப்போர்ட் டு தட் சைல்டு. அப்படி இருக்கின்ற போது, அல்லது இந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்கு, இப்போ அது பாருங்க மன ரீதியாக இருக்குது, கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம் ஆகும், நேரம் ரோட்டுக்கு ஓடும், பஸ்ஸு வரும், கார் வரும், பாவம் ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ இதே மாதிரி இந்த வீல் நடக்க முடியாது இருக்கிறாங்க, அது என்ன பண்ணும், திடீர்னு இப்படி வண்டி டக்குன்னு மூவ் ஆகிடும், அப்படியே விட்டால் யாரும் பார்க்கல என்ன பண்ணும், அது சருன்னு ரோட்டுக்கு போய்டும், இல்லைன்னா வேறு எங்கேயாவது குளம் பட்டியில் போய் விழுந்துடும். அப்போது இந்த மாதிரி பார்ப்பதற்கு யாருமே இல்லாத இருக்கின்ற போது, அதே மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஆனால் பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள், அதே மாதிரி கார்டியனும் இருக்காங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக பாதுகாவலரும் இருக்கிறார்கள், ஆனால் தே ஆர் அன்ஃபிட். அவர்கள் இவர்களை இந்த நிலைமை, ஏன்னா அதுவே மன ரீதியாகுது, இவங்க போய் வந்து பார்க்க முடியும், அவங்க முடியாத நிலைமையில் இருக்காங்க, இந்த குழந்தை வீல போய் ஓடி போய் பிடிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க, இந்த டிசீஸுக்கு குழந்தைக்கு அப்பப்போ மாத்திரை ஊற்றணும் அல்லது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அது முடியாது இருக்காங்க, அன்ஃபிட்டாக இருக்காங்க, யாரே பேரண்ட்டும் கார்டியனும். அவ்வாறு இருப்பதாக யார் கண்டுபிடிக்கிறார்கள், ஃபவுண்ட் பை த போர்டு, இந்த வாரியம் கண்டுபிடிக்குது. இந்த குழந்தைங்க பாவம் இப்படிலாம் இருக்குதுங்க, ஆனால் பேரண்ட்டும் இல்லை, கார்டியனும் இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லை, உதவி பண்ண ஆள் இல்லையே என்று வாரியமும் குழுவும் கண்டுபிடிக்கின்ற போது, அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த குழந்தைகள் எல்லாம் என்னவென்று அழைக்கப்படுவார்கள், இவர்களுக்கு தான் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தை என்று அழைக்கப்படுவார்கள். ஆஸ் பர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 கிளாஸ் 4 ஆஃப் ஜேஜே ஆக்ட் 2015. சரி, இப்போ கிளாஸ் 5 வாங்க, சேம் தான், இது அப்படியே நான் பண்ணல, சேம் ஒரே சின்ன சேஞ்ச் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, who as a parent or guardian and such parent or guardian is found to be unfit. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தல, இந்த மாதிரி இருக்கின்ற, அதான் பேரண்ட் இருக்காங்க, இந்த பாருங்க பேரண்ட் இருக்காங்க, கார்டியன் இருக்காங்க, அந்த பேரண்ட்டும் கார்டியனும் இவங்க என்ன பண்ண அன்ஃபிட் ஃபவுண்ட் பார்க்க தான் பார்த்து பாரு, இவர் கையே இல்லை, இவர் கையே இல்லாதவர் இந்த குழந்தை எப்படி தூக்குவார், எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவார், சாப்பாடு கூட்டுவார், இல்லை இந்த மாதிரி காலே இல்லை அம்மாவுக்கு, காலையில் அதுங்க எப்படி இந்த வீலை வந்து அவங்க போய் நகர் ஓட்டி தள்ளி போவாங்க. அப்போது இவர்களாலே, அந்த பேரண்டாக இருந்தாலும் கார்டியனாக இருந்தாலும் அவர்களாலே முடியாமல் நிலையில் இருக்கின்ற போது, அதே போன்று இவர்கள் இன்கெப்பாசிட்டேட்டாக, அதாவது திறனற்றவர்களாக இருக்கின்ற போது, இவ்வாறாக இருக்கின்ற போது இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு கமிட்டியோ இந்த வாரியமும் அல்லது குழுவும் கண்டுபிடிது என்னது, இவர்களால் இந்த குழந்தையை அதை கவனித்துக் கொள்ள முடியவில்லை, அவர்களை பாதுகாக்க முடியவில்லை, அல்லது நல்ல முறையில் வளர்க்க முடியவில்லை என்று இந்த போர்டு கமிட்டியும் அறிகின்ற போது, கண்டறிகின்ற போது, இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுது, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தை என்று கருத வேண்டும் என்று பொருள்படும் என்று சொல்லுகின்ற பிரிவு என்றால் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 கிளாஸ் 5 ஆஃப்
ஜேஜே ஆக்ட். இப்போ கிளாஸ் 6 என்ன சொல்லுது பற்றி பார்ப்போம். இப்போ இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸே இல்லை. இப்போ இந்த 2 பேர் இருக்காங்களா, இந்த பேரண்ட்ஸே இந்த குழந்தைக்கு இல்லாமல் இருக்கின்றது. பெற்றோர்களே இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, 2 பேருமே இல்லை. மேலும் இந்த குழந்தையை அதாவது பராமரிப்பதற்கு யாருமே முன் வரவில்லை, யாருமே விருப்பப்படவில்லை. நாட் willing டு டேக் கேர் அப்படின்ற குழந்தை இருக்குது. அதே மாதிரி அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நபரும் முன்னு வரவில்லை, விருப்பப்படவில்லை. இது எப்பொழுது ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மட்டும் 7/8/2021 ஆட் செய்தார்கள். அல்லது இவங்க பெற்றோர் இருக்காங்கல்ல, இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தையை அபண்டன்ட் என்ன பண்ணாங்க, விட்டு விட்டாங்க. அதாவது இந்த குழந்தை நம்ம கூட இருக்கக்கூடாது, இருந்தால் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணாங்க, விட்டார்கள். முழுவதுமாக விட்டு போக வேண்டும் என்று விட்டுவிட்ட குழந்தையாக இருக்கின்றது இந்த குழந்தை. அல்லது சரண்டர் இவங்களே பண்ணுறாங்க, தாய் தந்தை நாங்கள் இருக்கிறோங்க, எங்களாலே சாப்பாட்டு வழியிலாக இருக்கும், இந்த குழந்தையை எங்களால் பராமரிக்க முடியல, பாதுகாக்க முடியல, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே முன்னே என்ன பண்ணோம், அது ஒப்படைத்து விடுகிறோம் என்று ஒப்படைத்து விட்ட குழந்தையாக இருக்கின்ற போது இவ்வாறு இருக்கின்ற, அதாவது அபண்டன் சரண்டர் ஒன்று இந்த குழந்தை. இந்த 2 குழந்தைகளும் ஆஸ் பர் ஜேஜே ஆக்ட் 2015 படி என்ன பண்ணும், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாகும். ஆஸ் பர் கிளாஸ் 6 படின்னு வச்சுக்க. இப்போ அடுத்து கிளாஸ் 7 பாருங்க. இது கிளாஸ் 7, ஓகேவா? இந்த கிளாஸ் 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை இருக்குதுல்ல, இந்த குழந்தையானது மிஸ்ஸிங், காணலை. எல்லாம் தேடி பார்க்குறாங்க, எங்கே பார்க்குறாங்க, குழந்தை எங்கே ஸ்கூல் போகிறன்னு போச்சு. அதுக்கப்புறம் எங்கே தேடியும் கிடைக்கவில்லை. இப்போ காணாமல் போன குழந்தை இருக்குது இதான்னு வச்சுங்களேன். சரி, அல்லது வீட்டு விட்டு ஓடிடுது, ஒரு நாள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சு பாரு, அவ்வளோதான், ரன் அவே. அவ்வாறு இந்த குழந்தையானது வீட்டை விட்டு ஓடிவிட்டது, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வாறு இருக்கின்ற குழந்தை. இப்போ இந்த மாதிரி குழந்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த குழந்தை கண்டுபிடித்த பிறகு இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பேரண்ட்ஸு அதாவது இந்த எவ்வாறு அந்த பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குறித்துரைக்கப்பட்டிருக்குதுல்ல, அந்த மாதிரி நியாயமான ஒரு விசாரணை செய்த பிறகும் கூட ஆஃப்டர் ரீசனபிள் என்கொயரி என்ன பண்ணும், இந்த பேரண்ட்ஸ் இந்த குழந்தைக்கான இந்த பெற்றோர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது இருக்கின்ற போது, அப்படி என்றால் அப்படி இருக்கின்ற இந்த குழந்தையாக இருக்கின்றது. ஏன்னா மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஓடிடுச்சு, ஆனால் பெற்றோரையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற போது அப்போ இந்த குழந்தையானது ஆஸ் பர் ஜேஜே ஆக்டின் படி என்ன, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாகும் ஆஸ் பர் கிளாஸ் 7. இப்போ அந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தல, அதாவது செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 14ல் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 பார்த்துட்டோம். இப்போ 4, 5, 6, 7 வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஓகேவா? இதை பொறுத்து அடுத்த பார்ட்டில் அந்த முழுவதுமாக பார்த்து விடுவோம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.